ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த கனெக்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கனெக்டரை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன். PoE சப்போர்ட் பண்ணாத IP கேமரா, வைஃபை கேமரா, 4G கேமரா இதுக்கெல்லாம் இந்த கனெக்டரை பயன்படுத்தலாம். ஏன்னா அங்கே இருக்கிற லேண்ட் போர்ட் ஆனது PoE சப்போர்ட் பண்ணாதது. அப்படிங்கும்போது இந்த கனெக்டரை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த லேண்ட் கேபிள் வழியாக பவரும் கொடுக்க முடியும், டேட்டாவும் கொடுக்க முடியும். ஸோ இந்த கனெக்டரை அது மாதிரி, அதாவது PoE சப்போர்ட் பண்ணாத கேமராக்களுக்கு இந்த கனெக்டரை தாராளமாக பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இதில் 2 விதமான கனெக்டர் இருக்கும். ஒன்று DVR இல்லை NVR பக்கம், இன்னொன்று பார்த்தோம்னா கேமரா பக்கம். இது பார்த்தோம்னா இது கேமரா பக்கம். கேமரா பக்கங்கும் போது இதில் லேண்ட் கேபிள் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் மேல் கனெக்டர் ஒன்று இருக்கும், அதே மாதிரி லேண்ட் கேபிள் ஒன்று இருக்கும். இது வந்துட்டு கேமரா பக்கம் கொடுக்க வேண்டியது. அதே மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் NVR பக்கமோ கேமரா பக்கமோ கொடுக்க வேண்டியது பார்த்தோம்னா இங்கே ஒரு லேண்ட் கேபிள் இன்புட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா ஃபீமேல் கனெக்டர் இருக்கும், இந்த பக்கம் லேண்ட் கேபிள் இருக்கும். இந்த ஃபீமேல் கனெக்டர் மூலியமாக நம்ம ஜஸ்ட்டு பவர் கொடுக்கலாம். பவர் கொடுத்துட்டோம்னா இதில் வந்துட்டு பவர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கே ஒரு லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதன் வழியாக பார்த்தோம்னா வந்துட்டு பவரும் போகும், டேட்டாவும் போகும். அதே மாதிரி இன்னொரு ரெண்டில் பார்த்தோம்னா இங்கே டேட்டாவும் பவரும் நிற்கும். இருக்கும்போது ஜஸ்ட்டு இன்னொரு கனெக்டர் இருக்கு இல்லையா, அந்த கனெக்டரை இப்போ கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணும்போது இங்கே கேமராவுக்கு லேண்ட் கேபிளும் கொடுத்துடலாம், அது டேட்டாவும் கொடுத்துடலாம், பவரும் கொடுத்துடலாம். ஸோ ஒரே கேபிளில் டேட்டாவும் பவரும் போகிறதுக்கு இதுதான் வழி. ஓகேங்களா? உங்ககிட்ட PoE சப்போர்ட் பண்ணாத வைஃபை கேமரா, 4G கேமரா, இல்லாட்டி IP கேமரா இது மாதிரி இருந்ததுன்னா இதை மாதிரி கனெக்டரை பயன்படுத்தி நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் கேமரா ஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கனெக்டர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணுறதுக்கான பெஸ்ட் பை லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி தேவைப்பட்டால் கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இந்த கனெக்டரை பற்றி ஃபுல்லாக சொல்லிருக்கிறேன். இந்த கனெக்டரை பற்றின உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை தெரிஞ்சுக்கிட்டு கூடி சீக்கிரம் ஒரு வீடியோவை போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஸ்ரிப்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் மோட்டிவேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.